இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த தலைவர்களும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 சட்டமன்ற தொகுதி வந்து காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனா முதல்வர் அவரோட திருச்சி கிழக்கு உட்பட திருச்சி கிழக்கு உட்பட அது வந்து கட்டாயத்தின் காரணம். கட்டாயத்தின் காரணம். அதாவது எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்கன்னா, ஓட்டு போடுற மக்கள் நீங்க நல்லா இருப்பீங்களா, கொளத்தூர் இல்லப்பா கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. எந்த ஒரு கட்சி தலைவருமே அந்த அளவுக்கு தோத்தது கிடையாது. ஸ்டாலின் அவர்களுமே இத்தனை வருஷத்துல ஒரு தோத்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல தோத்ததுனால கொளத்தூர் மக்களை வந்து அவங்க அவ்வளவு தூரம் பேசினாங்க. ஓட்டு போடுறது ஒரு தப்பான விஷயமா? தலைமை சரியில்லை. தலைமை வந்து அவரே சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுல இருக்கிறங்கிற அந்த ஒரு இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வணக்கம் சிங்கம். அதாவது நான் மட்டும் தனியாக ஒரு 15லேருந்து ஒரு 20 வீடியோக்கள் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோ ஷார்ட்ஸில் பாட்டு என்ன பேசுகிற, என்னத்தை பேசுகிற, பேச தெரியுதா அப்படின்னு அப்பா கேட்டுகிட்டே இருந்தேன். சரிப்பா ஒரு நாள் நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு நானும் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவங்களுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ இப்போ கிடச்சிருக்கு. அதனால் அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு 10 கேள்வி கேட்போம் அப்படிங்கிறதான் ஒரு 10 கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை கேட்டுருவோமா? வணக்கம்ப்பா. இத்தனை நாளாக என்ன பேசுகிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சிம்பிளாக ஒரு 10 கேள்விப்பா. அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். சரியாப்பா? சொல்லுங்க, கேளுங்க. இல்லைப்பா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 45 வருஷ காலமானு வச்சுக்குவோம். 45 வருஷ காலமாக 2 கட்சி தான், திமுக அதிமுக, அதிமுக திமுக, திமுக அதிமுக. இப்படி 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுட்டு இருந்துச்சு. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நடிகர் விஜய் ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எதனால் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில். அதான் அவருடைய சொந்த முதலீடுகளை சொந்த உழைப்பால் சம்பாதிச்ச பணத்தை வந்து அரசியலுக்காக அரசியலை சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு இது இல்லாமல் அவர் வந்து கட்சிக்காக செலவழித்தார். இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த தலைவர்களும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. அதனால தான் மக்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. அரசியலுக்கு வந்து அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் கட்சியில் இது பண்ணி அவர்கள் கலை வசூல் பண்ணியோ மற்றபடியோ அந்த நிதிகளை வைத்து அதிலிருந்து சம்பாதிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் மாண்புமிகு முதல்வர் மட்டும் தன்னோட சொந்த சம்பாத்தியமான பணங்களை கட்சிக்காக செலவழிச்சாரு. இல்லப்பா, இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, அவர் வர்றாரு, இதுக்காகத்தான் வர்றாரு. இல்லப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல, இதுக்காகத்தான் அவர் வருவாரு, வந்திருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு நாள் இப்ப திமுக காரங்களும் சரி அதிமுக காரங்களும் சரி மாறி மாறி நாங்க நல்லது பண்ணியிருக்கோம், நாங்க இதை பண்ணியிருக்கோம், நாங்க அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒன்று இருந்திருக்கணும்ல ஐயா. நல்ல ஒரு தலைவர்கள் இதுவரைக்கும் கிடைக்காம மக்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட ஒரே இது முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட முதலீடு தன்னோட பணத்தை வந்து அவர் செலவழிச்சு அவர் வர்றதுங்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு உருவாச்சு. நல்லது செய்வாருங்கிறதோட அவருக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது இரண்டாவது. நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து நல்ல ஒரு தலைவர் கிடைச்ச உடனே மக்கள் வந்து பயன்படுத்தி அவரை ஒரு அரியணையில அமர வச்சிருக்காங்க. இன்னொன்னு அந்த ஒரு ஃபேம் தமிழ்நாடு ஃபுல்லா அவர் ஒரு அடையாளம். இவர் வந்து ஆல்ரெடி கோடிக்கணக்கு சம்பாதிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் வேற எதுலயும் வந்து எடுக்க மாட்டாரு. மக்கள் பணத்தை எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவரை தமிழக முதல்வர் ஆக்கியிருக்காங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சுப்பா, மே 4 ரிசல்ட் வந்துச்சு. மே 4 காலையில 10 மணி வரை திமுக நம்ம பார்த்துட்டோம். திமுக வந்து ஒரு எப்படி சொல்ற முன்னிலையில இருந்தாங்க. 10 மணிக்கு அப்புறம் அந்த நிலை வந்து மாறுது.
மாறும் பட்சத்துல கடைசி 6 மணிக்கு தாவேக்கா வந்து 108 சீட்ல வந்து நிக்குது. ஃபைனல் பெரும்பான்மை 108 சீட்டு அதாவது முழுமையா அதிக சீட்டுகள் வின் பண்ணி ம் தனிப்பெருங்கட்சியா நிக்குது. ம் ஆனா அவங்களுக்கு அந்த ஆட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்பதற்கு உண்டான ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சீட்டுகள் வந்து 118 அந்த மேஜிக் 118 நம்பர்ங்கிற வந்து ம். கிடைக்கல. கிடைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல அன்னைக்கு தேதிக்கு ம் இப்ப கரெக்டா சொல்லணும்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ம் தேர்தலுக்கு அப்புறம் ம் விஜய் அவர்களோட கூட்டணிக்கு வர்றாங்க, ம் ஆதரவு கொடுக்குறாங்க. ம் அதை திமுகவால ஏத்துக்க முடியல. ம் அதே மாதிரி விஜய் அவர்களோட வெற்றியும் சரி திமுகவோட தோல்வியும் சரி அவங்களால ஏத்துக்க முடியல. ஏத்துக்கிற முடியல. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் போய் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, ம் அவருடைய எதிர்க்கட்சி தலைவரான அவரோட பையன் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவர் சரி, ம் அவங்க வந்து அவ்வளவு புலம்புறாங்க. ம் ஏன் அதாவது எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்கன்னா, ஓட்டு போடுற மக்கள் நீங்க நல்லா இருப்பீங்களா, ம் சாபம் இல்லப்பா கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. எந்த ஒரு கட்சி தலைவருமே அந்த அளவுக்கு தோத்தது கிடையாது. ஸ்டாலின் அவர்களுமே இத்தனை வருஷத்துல அவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல தோத்ததுனால கொளத்தூர் மக்களை வந்து அவங்க அவ்வளவு தூரம் பேசினாங்க. ஓட்டு போடுற ஒரு தப்பான விஷயமா, இல்ல மக்கள் வந்து தனக்கு இந்த தலைவர் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாதா, ஒரு கேள்வி. அதுக்கு உங்க பதில் என்னது சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு வந்து அந்த பட்டயம்ங்கிறது வந்து காலம் ஃபுல்லா அவர் தான் ஜெயிக்கணும், அவர் நின்னா ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த காலத்துல காமராஜர் ஐயாவையும் தோக்க வச்சாங்க. முதல்வராக இருந்த காமராஜர் ஐயாவும் தோக்க வச்சாங்க, கக்கன ஐயா அவங்களையும் தோக்க வச்சாங்க. பட் மக்கள் வந்து அவங்களுக்கு அதிருப்தி ஆச்சுனால் எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி மாற்றி அமைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து விடுவார். அவங்களுக்கான அதிகாரம் அந்த அதிகாரம்ங்கிறது அந்த ஓட்டு வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமைங்கிற அதிகாரத்தை வச்சு அவங்க எந்த யாராக இருந்தாலும் யாரனாலும் அமர வைப்பதற்கோ இல்ல வெளியேற்றுவதற்கோ அவங்க மக்களுக்கு அந்த வாக்குரிமைங்கிற ஒரு அதான். இப்ப ஏன் அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. இங்க மக்கள் தான் மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ஆட்சி. மக்களுக்கு வேணாம்னா வேணாம், அது யாரா இருந்தாலும் சரிதான், கண்டிஷனா. அப்புறம் எதுக்கு திமுக தோத்துருச்சு எங்களால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு எல்லாருமே வர்றவன் பூரா மைக்க பிடிக்கிறவன் பூரா அதான் பேசுறான். இது என்ன அர்த்தத்துல அப்படி பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இன்னும் பொறுத்துருங்க, இன்னும் 6 மாசத்துல இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அதுக்கு இப்ப தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இதற்கு பின்னாடி நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல கேஸ் போட்டு அவர் தலைமுறைவை இன்னைக்கு பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் திமுகவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் சரி, அவரோட மச்சான் சபரீசன், இவங்க 2 பேர் தான் காரணம். இது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாம நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது தவறு. அதான்ப்பா. இல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்ப மே 4க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை போச்சு அப்படின்னு கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்களும் சரி, ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் சரி 2 பேருமே சொன்னாங்க. இந்த விஷயமும் இவங்க 2 பேரை வச்சுதான் பேசப்பட்டது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியாது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? கிடையாது, மு.க. ஸ்டாலின் தான் மூல காரணம். அவர்தான், அவரும் அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான் இதற்கு முழுமையான காரணம். அவர்கள் போய் அங்க போய் சொல்றதான், அவங்க தான் போய் சொல்றாங்க. என்னோட கணவர் என்னைக்கும் இருக்கணும், அவரை வந்து நீங்க வந்து காலத்துக்கு அவர் மறையும் வரை முதல்வராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் துர்கா ஸ்டாலின் திருமதி அம்மாவுடைய ஆசை. அதுதான் அவர்கள் தூண்டுதலின் பேரில் அவர்களுடைய தூண்டுதல்ங்கிற விட வற்புறுத்தலின் தலையீடுகள் இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்ப தாவேகா ஆட்சிக்கு அப்புறம் குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. தாவேகா வந்து இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு 2011 டிஎம்டிகேல இருந்து ஏடிஎம்கே போனாங்க.
ஆஃப்டர் எலெக்ஷன் எம்எல்ஏஸ் ம் அம்மா கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எந்த ஒரு கட்சி தாவலா இருந்தாலும் சரி, நம்ம எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணிட்டு போற விஷயமா இருந்தாலும் சரி, நான் பார்த்ததில்ல. ம் ஆமா எனக்கு ஈடுபாடு இல்லைங்கிற அந்த ஒரு வகையிலும் வச்சுக்கலாம். எனக்கு நான் தெரிஞ்ச அவ்வளோ தூரம் கேள்விப்பட்டதில்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 சட்டமன்ற தொகுதி வந்து காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனா முதல்வர் அவர்களோட திருச்சி கிழக்கு உட்பட திருச்சி கிழக்கு அது வந்து கட்டாயத்தின் காரணம். கட்டாயத்தின் காரணம். அது வந்து 2 இதுல கான்ஸ்டிட்யூன்சில வந்து நிக்க முடியாது, இருக்க முடியாது எம்எல்ஏவா. அதனால அவர் ஒன்ன ரிசைன் பண்ணி திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டாரு. ஏடிஎம்கேல இருந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத உங்கள்ட்ட கேட்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே பாரம்பரிய கட்சி, அதாவது டிஎம்கேக்கு அப்புறம் ஏடிஎம்கே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்சி. எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு ஒரு தலைவன் இல்லாத நிலைமைக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நம்ம வீட்டில் வந்து அம்மா அவர்களோட போட்டோ இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதன் அடிப்படையில் நான் கேட்குறேன், ஏடிஎம்கே காலியாகிறது எந்த ஒரு எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. தலைமை சரியில்லை. தலைமை வந்து அவரே சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதில் இருக்கிறங்கிற அந்த ஒரு இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. எடப்பாடி ஐயா அவர் தான் சிஎம்மா, நான் தான் சிஎம்மா இருப்பேன் அப்படிங்கிறதுல கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் மற்றபடி மூத்த தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லாமல் தான் வெளியேறி வருகிறார்கள். அவர் வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. கட்சியை டேக் ஓவர் பண்ணி அவரே முதல்வராகவும், அவரே முழுமையான அவரே ஏடிஎம்கே காலம் ஃபுல்லாக முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறதுங்கிறதுனால அதை வந்து மற்ற தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் திருப்தி இல்லாத காரணத்தினால வெளியேறி வர்றாங்க. அதான் இப்போ அவங்க இன்னொன்று சொல்றது என்னன்னா, எங்களோட பரம எதிரி அரசியல் ரீதியா டிஎம்கே, அது எப்படி இருந்துச்சுன்னா, அம்மா அவர்கள் இருக்கும்போது டிஎம்கேவோட கல்யாண வீட்டுக்கு கூட ஏடிஎம்கேல இருக்கிறவங்க யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு அப்படிங்கிறத பேசப்படுது. அப்படி போயிட்டாங்கன்னா அம்மா கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்பாங்களா, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அந்த அளவுக்கு இருந்த கட்சி இன்னைக்கு 2 கட்சியும் கை கோர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் முக்கியமான காரணம். ஆமா அப்படின்றாங்க. இருக்கலாம். ஸோ இப்போ எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் செய்கிறாருன்னா அது காலத்தின் கட்டாயம். அது வந்து ஒரு ப்ரொசீஜர், அதை பண்ணித்தான் ஆகணும். ஆனால் தாவேக்கா வந்து குதிரை பேரம் நடத்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கு. இப்போ குதிரை பேரம் நடந்தால் அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க? ஆனால் அவங்க தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் யாரையும் விலை பேசி கூப்பிடல, அவங்களா விருப்பப்பட்டு வர்றாங்க, இதை நாங்க எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்கீங்க? வர்றவங்களும் கண்டிஷனா நம்ம ஏத்துக்கிறதான் செய்யணும். ஏத்துக்கிறதான் தாவேக்கா வந்து ஏத்துக்கிறதான் செய்யணும். விருப்பப்பட்டு வருகிறவர்கள் குதிரை பேரம் இது நடத்தி அந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ற அளவுக்கு கோடிக்கணக்கான பண பரிமாற்றங்கள் இது பண்ற மாதிரிங்கிறதுக்கு இவர்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. பணம் இல்லைங்கிற பணம் இருக்கு அவங்களுக்கு, இவங்களுக்கு எண்ணங்கள் இல்லை, அந்த அளவுக்கு இவங்களுக்கு தேவைகளும் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் சாதாரணமா மக்கள் வந்து கேண்டிடேட்டே மக்களை வந்து யாருன்னு தெரியாமையே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது வந்து தலைவர் போட்ட ஒரு நம்ம இன்னைக்கு முதல்வர் போட்ட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு. அதை வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிடுவாங்களே தவிர்த்து 5 வருடத்துக்கு தக்க வைப்பாங்களே தவிர்த்து சாதாரண இந்த 25 கோடி 30 கோடிக்காகலாம் இது பண்ணி நாளைக்கு 25 கோடி 30 கோடி. நான் இப்ப மறுபடியும் நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் எம்எல்ஏ ஃபண்டுன்னு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அதுல எடுக்க முடியாத காசையா அவங்க இங்க வந்து வாங்கிட போறாங்க. இல்ல அது எடுக்க முடியாதுங்கிறத வந்து எப்படி எடுக்க முடியும்? அது வந்து நான் ஒரு கேள்வி வந்து என்ன கேக்குறேன்னா, அப்படி காசுக்காக வந்தாங்கன்னா அவங்க அந்த இதுல அவங்க பாத்துட்டு போயிருவாங்களே. முடியாதுங்கிறேன். அது முடியாது, அது பார்க்க முடியாதுயா. அது வந்து இப்ப இன்னைக்கு முதல்ல இது எம்எல்ஏ ஃபண்டு அப்படின்னால் எம்எல்ஏ நிதி அப்படிங்கிறப்ப அதை வந்து மக்களுக்கு செலவழிச்சு ஆகணுமே. அதை வந்து அந்த தொகையை வந்து இன்னைக்கு ஒரு
ஒரு ஒரு இது ஒரு செயல்பாடுகள் வந்து செலவழிச்சாகணும். நலத்திட்டங்களுக்காக கொடுக்கறது. நலத்திட்டங்களுக்காக கொடுக்கக்கூடியது இல்லப்பா, நான் ஆல்ரெடி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஊழல அவங்க பண்ண மாட்டாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. அவசியம் இல்லையா இவங்களுக்கு. அவரு இன்னைக்கு வந்த இந்த 108 எம்எல்ஏக்களுக்கும் 108 எம்எல்ஏக்களை பத்தி நான் பேசலப்பா. மொத்தது இல்ல 108 எம்எல்ஏகளையும் வந்தவங்களை கேட்கிறேன் நானு. அதான் ஜெயிச்சு வந்தவங்க ஏடிஎம்கேல இருந்து இங்க வந்தவங்க, ராஜினாமா பண்ணிட்டு வர்றவங்களுக்கு. ஆமா வந்தவங்களை என்ன செய்யறது? அதுதான் நான் கேக்குறேன்ப்பா. ம். குதிரை பேரம் அங்க நடந்துச்சா, நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. கிடையாது. இல்ல வாய்ப்பு இருக்காது. கிடையாது. அங்க தலைமைகள் சரியில்லாமல், தலைமை சரியில்லாமையும், தலைமை வந்து நம்ம இது டிஎம்கேவோட கூட்டணி சேர்வதற்கு கூட்டணி சேர்ந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆவதை பிடிக்காதவர்கள் தான் இங்க வந்து வெளியேறி வர்றாங்க. இங்க வந்து வெளியேறி வர்றாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா எம்எல்ஏ வர முடியாது. வர முடியாது. கட்சி தாவல்ல கட்சி தாவல் தடை சட்டம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. இப்ப அதே அது சம்பந்தமா இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் சிஎம் என்ன சொன்னார்னா, நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் பண்ணவும் விட மாட்டேன், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னாரு. ஆமா. ஆனா இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு குட்கா ஊழல்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தரையும் இன்னொன்னு நில மோசடியில சம்பந்தப்பட்ட ஒருத்தர் 2 பேருமே விஜயபாஸ்கர். ஒருத்தர் கரூர் விஜயபாஸ்கர், இன்னொன்னு விராலிமலையில போட்டி நம்ம முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சர், எக்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். 2 பேரையுமே தாவேக்கா நினைச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாச்சும் காரணம்ங்கிறது வந்து இன்னும் வந்து அவங்க மேல வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுமே இல்லை. தண்டனைகள் தண்டனைகள்ங்கிறத வந்தா தானே இது அறிவிச்சா தானே அவங்கள பத்தி இது பண்ண முடியும். கட்சியை விட்டு விளக்குறதா அவங்களுக்கு மேல வந்து 1000 ஒரு மனிதர்கள் மேல 1000 மலிசோட இருக்கலாம். அதெல்லாம் மக்கள் வந்து நல்லவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் வேணான்னு சொல்றதுக்காக, கெட்டவங்கன்னு சொன்னாங்களெல்லாம் வேண்டான்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இல்ல. இன்னும் ப்ரூவ் ஆகல. அவங்க வந்து குற்றவாளிகள் இன்னும் வந்து என்ன வந்து தண்டனை சட்டம் வந்து தண்டனை வந்து வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு இன்னும் முழு ஆதாரம் வந்தால் அதை அன்னைக்கு தேதிக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம கேள்வி கேட்கத்தான் போறாரு. வந்தால் அன்னைக்கு அடிப்படை தொண்டர்கள் இருந்து தலைவர் நீக்கத்தான் செய்வாரு. உறுதியானால் தண்டனை உறுதியானால் கழக நம்ம தாவைக்கால இருந்து இன்னைக்கு சேர்த்தவங்கள நாளைக்கு கண்டிஷனாக அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கித்தான் ஆகணும். நீக்கித்தான் ஆவார், தலைவர் செய்வாரு அப்படிங்கிறதுல சொல்ல வரோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கட்சி, அதாவது தாவேக்கா எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குறதுக்கு அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம திருவண்ணாமலை எம்எல்ஏ ஏவா வேலு அவர் மேல ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, ஊழல் வழக்கு. போடாத ரோட்டுக்கு 3 கோடி, அதுவும் உறுதியானதுக்கு அப்புறம் தான் எதுவுமே இது பண்ண முடியும். முறையான ஆதாரங்களோட தான் செயல்பட வேண்டும். இல்ல இதுல என்னன்னா, இத்தனைக்கும் அவர் ஆளுங்கட்சியா இருக்கும் போது, அவர் எம்பியா இருக்கும் போது இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு. அத வந்து ஒரு ஒப்பந்தக்காரர் பேர்ல கொடுத்திருக்காங்க. அந்த ஒப்பந்தக்காரர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிப்பா. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வழக்கு வந்து 2022 அவங்க மேல போடப்பட்டிருக்கு. இத பத்தி ஏன் திமுக தலைமை அன்னைக்கு வந்து அவங்க வந்து ரூலிங்ல உள்ளவங்க, அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க. ரூலிங்ல இருந்தாலும் இன்னைக்கு என் கட்சிக்காரன் தப்பு பண்ணான்னா அதை நான் கேட்பேன். இன்னைக்கு தாவேக்காவே எடுத்துக்கிட்டாலும் என் கட்சிக்காரன் தப்பு பண்ணா நான் கேட்பேன்னு ஒரு நடவடிக்கை. இங்க வந்து தமிழகத்துல அன்று முதல் இன்று வரை தலைவர்களே தப்பு பண்ணி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இதுல தலைவருக்கு அடுத்தாப்புல இருக்கிறவங்க இது பண்ணா நாளைக்கு ஒன்னப்பா என்ன திருப்புவாங்களே, நீங்க செய்யறது சரியா அப்படிங்கிற மாதிரி வருவாங்களேங்கிறதுனாலதான் கண்டுக்கிறாம இருந்தாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்கிறாம இருந்தாரு. இப்ப வந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள்ல வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து துரோகம் பண்றவங்கள பொறுக்க முடியாது. இது என்ன நம்ம தலைவரோட நாளைக்கு விஜய் அவர்களே தப்பு பண்ணாலும் அவர் கண்டிஷனான அதிகாரம் மக்கள் கையில இருக்குது. அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்துல அவர் கையில ஒரு ஆட்சி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நிரந்தரங்கிறது. இத வந்து திமுகவும் ஏத்துக்கணும், எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இன்னைக்கு ஏவா வேலு ஐயா வந்து இன்னைக்கு ஒரு 3,17,00,000 ரூபாய்
போடாத ரோட்டுக்கு இது பண்ணியிருக்காருன்னா அதை வந்து ஒரு ஒப்பந்தக்காரர் பேர்ல தான் இருக்குது. ஒப்பந்ததாரர் தான் முழுமையான அத்தாரிட்டி. கரெக்ட் தான்ப்பா. ஆ. ஆனா அது ஒப்பந்ததாரரோட நின்றனா பிரச்சனை இல்ல. இவர் போய் இன்ஸ்பெக்டே பண்ணாம ஒரு அமௌண்ட்டை கான்ட்ராக்ட் அமௌண்ட் பில் அமௌண்ட்டுங்கிற எவ்வளவு பெரிய விஷயம் தான். பில் அமௌண்ட்டை இஷ்யூ பண்ணிட்டாரு, ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் அந்த ரோட போட்டிருக்காரு. அது எவ்வளவு பெரிய குற்றம்? போலீஸ் எதுக்கு அவங்களுக்கு துணை போகணும்? அப்படின்னா ஒரு மினிஸ்டரோட தலையீடு இல்லாம அது நடந்திருக்குமா? எப்போ நடந்தது? அது வந்து இந்த கேஸ் போட்டப்போ ஒரு தன்னார்வ நிறுவனம் போட்டாங்க. போட்டப்பவே அவர் சுதாரிச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் போட்டார் ரோட. அப்படின்னா அவர் தெரிஞ்சேதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அல்லவா அவர் நம்ம அதுக்காக ஏவாவில் வந்து அவரை வந்து நம்ம அந்த அளவுக்கு குறையும். நான் என்னோட மேற்பார்வையில் இருந்தவரோட சரி வராம போட்டிருக்காங்க. இப்போ நான் சரியா போட்டு கொடுத்துருக்கேன்னு கூட சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். சரியா போட்டு கொடுத்துருக்கேன். அவர் வந்து என்னோட ஒப்பந்ததாரர், நான் நியமனம் பண்ண ஒப்பந்ததாரர் சரியில்லாம பண்ணிட்டாரு. இது என்னோட மேற்பார்வையில நடந்ததுங்கிறதுனால நான் அந்த வேலையை போய் மேலும் மறுசீரமைப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத ஐயா சொல்லலாம். இனிமேல் வந்து சொல்லலாம். வந்து சொல்றேன். அதான் கணக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களான ஐயா கலைஞர் அவர்களையும் எடுத்துக்கலாம், அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களையும் எடுத்துக்கலாம். காவேரி அப்போலோ இந்த 2 ஹாஸ்பிட்டலை தாண்டி அவங்க வேற எங்கேயும் போக கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏவாவில் அவர்கள் சிங்கப்பூர்ல போய் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வார். தன்னை உடல்நிலையை பாத்துக்கிறார். அந்த உடல்நிலையை பாத்துக்கிறதுக்காகத்தான் பாத்துக்கிறதுக்காக அவர் அங்க அவ்வளவு தூரத்துக்கு போறாரு. முழுமையான மருத்துவங்கள் பார்ப்பதற்காக. இங்க அந்த அளவு ஃபெசிலிட்டி இந்தியால கிடையாது. இந்தியாவில் இல்லை. அவ்வளவுதான் இல்லை. சிங்கப்பூர்ல இருக்கிற ஃபெசிலிட்டி இங்க கிடையாது. வாஸ்தவம் தான்ப்பா. அடுத்து எங்க அண்ணன் சீமான பக்கம் வருவோமா? சீமான கூப்பிடுங்க. சீமான என்னன்னாப்பா, ஆனா தேர்தல் டயத்துல அவர் வந்து ரொம்ப பரபரப்பா செயல்பட்டாரு. கிட்டத்தட்ட பல ஊர்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் பண்ணி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பா சீட்டு வாங்கும், 30-40 எம்எல்ஏஸ் நாங்கள் வருவோம். ஏன் ஒரு சிலர் வந்து நாங்கள் ரூலிங் பார்ட்டியாக வருவோம் அப்படின்னு அவ்வளோ தூரம் நம்பினாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சீமான் உள்ளே போவார், சட்டசபைக்குள்ளே போவார் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கப்பா. ஆனால் ரிசல்ட் டே அன்னைக்கு ஒன்று கூட ஏறலை இறங்கலை. அந்த 0 அப்படிங்கிறத அப்படியே டெபாசிட் இழந்தாரு. டெபாசிட் இழந்தாரா? வாங்கின ஓட்டுகள்ல 4 ஒரு பங்கு கூட வாங்க முடியாத அளவுக்கு, கட்டிய நகைத்தொகையை கூட வாங்க முடியாத அளவுக்கு இது பண்ணாருன்னா என்ன ஒரு காரணத்துக்காக இப்ப ஒரு அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. பணம் இல்லாம அரசாங்கத்துல ஒரு இதுதான், இதை வந்து கட்டினா தான் நீ உள்ள அனுமதிக்கப்படுவ. அதே மாதிரி இதுல இத்தனை ஓட்டுக்கு இத்தனை சதவிகிதம் வாங்கினா தான் நீ வெளியேற, நீ உனக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி வாங்க போடும் மரியாதை அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பணத்தை கட்ட சொல்றது. கவர்மெண்ட்ல பணம் இல்லாமலாம் இல்லை. அதான் 234 தொகுதியிலையுமே டெபாசிட் இழந்தாங்க. 203 அவர் ஒருங்கிணைப்பாளர், அவர் சீமா அவரே இழந்தார். அப்படிங்கிறப்ப மற்றவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேசணுங்கிறதே கிடையாது, அவசியமே இல்லை. அவரே இழந்துட்டாரு. இப்போ என்ன அப்படின்னா, அடுத்து வர்ற இடைத்தேர்தலில் சீமானவர்கள் வந்து அம்பாசமுத்திரத்தில் போட்டிடுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவச்சு. அடுத்த நிமிஷமே என்ன சொன்னாங்க, ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே 2 பேரும் சேர்ந்து சீமானவர்களை பொது வேட்பாளரா நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதுல 2வது விஷயம் எந்த அளவுக்கு உண்மையோ அப்படிங்கறது தெரியாது. ஆனா முதல் விஷயத்த, நான் அம்பாசமுத்திரத்துல போட்டியிடுவேன் அப்படிங்கிறத சீமானவர்களே சொன்னாரு. இது வந்து பொது வேட்பாளரா அறிவிக்கப்படும் பட்சத்துல நீங்க அதை பத்தி என்ன சொல்லுவீங்க? பொதுவே டிஎம்கே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஏடிஎம்கே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே இதில் 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து இருந்து ஒரு அவர் கொண்டு ஒரு பொது வேட்பாளர் நின்று ஜெயிச்சு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அப்படி போய் ஜெயிச்சு போய் அங்க போய் என்ன செய்ய போறாரு? சினிமா படமா எம்ஜிஆர் உள்ள போய் வால் சண்டையை விட்டு 234 பேரையும் போட்டு தோக்கடிச்சு 233 வரையும் அடிச்சு வர்றதுக்கு அங்க உள்ள போய் என்ன செய்ய முடியும்னு கேக்குறதா? செய்ய முடியுங்கிறதோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, திருச்சி கிழக்குலையும் இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அவருமே மறுக்கல. நாங்க அது வந்து கட்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கு, பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் ஜெயிக்கலாமா
அதுதான் கேள்வியே. இல்ல இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் சரி, 2 பேரும் நின்னாங்கன்னா, நின்னு தோத்துட்டாங்கன்னா, இது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு தோல்வியா இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம எதிர்பார்க்கறாங்க. அதுதான் எப்படி அவங்க இதோட ஒதுங்கி போனாங்கன்னா, ஒரு கட்சியை வளர்த்துக்கிட்டு, அதை வச்சு பேரை வச்சுக்கிட்டு, அவங்களுடைய பொழப்புகளை பார்த்து போய்க்கிருவாங்க. இதுல போய் திரும்ப நின்னு வந்தாங்கன்னா, யாரும் மதிக்க மாட்டாங்க. எந்த ஒரு இதுகளும் மரியாதைகளும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. எதுவுமே செயல்பட முடியாது. அடுத்ததுலயே நின்னு போய் தோத்துட்டு வந்தாங்கன்னா. ஆனா அதான் இப்ப இது சம்பந்தப்பட்டமா சாட்டை அவர்கள் வந்து அவரோட சேனல்ல சொல்லியிருந்தாரு, சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக தான் நிப்பாட்டப்படுவாரு. அவர் வந்து மலைகளுக்காக மக்களுக்காகவும் எல்லாத்தையும் போராடுறதுனால அவர் வந்து பொதுவாக தான் அறியப்படுவாரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க, மலைகளுக்காக மக்களுக்காக மலைகள் எந்த மலைகளுக்காக? நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மலைகள், அதாவது நம்ம கனிம வளங்களுக்காக போராடுற பட்சத்துல அவர் வந்து மக்களுக்காக பொதுவான விஷயங்களுக்கு போராடுறதுனால அவர் பொது வேட்பாளராக தான் நிப்பாட்டப்படுவாரு அப்படின்றாரு. இன்னொன்னு, அனைத்து சாதிகளுக்கும் பொதுவானவர் அப்படின்னு பேசுறாங்க. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா என்டிகே ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில யாரை நிப்பாட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். எந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்கோ அந்த கம்யூனிட்டி நிப்பாட்டியிருக்காங்க. அதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சாதிக்கு அப்பாற்பட்டு நிப்பாட்டுவாங்களா, மதத்துக்கு அப்பாற்பட்டு நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அப்படி சொல்லவே கூடாது. இந்த சட்டமன்ற தேர்தலையே பல இடங்கள்ல வந்து எந்த மக்கள் அதிகமா இருக்காங்களோ அவங்கள தான் நிப்பாட்டினாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணல. அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணல. இங்க நான் நிப்பாட்டுறேன், நீ அதிகபட்சம் இருக்கியா, பிசி அதிகமா இருக்கியா, எம்பிசி அதிகமா இருக்கியா, உன் தொகுதியில நான் ஒரு எஸ்சி நிப்பாட்டுறேன், ஏன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ ஓட்டை போட்டு தேர்ந்தெடு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நிறைய நிப்பாட்டினாங்க, நிறைய ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க, அமைச்சரவையிலையும் இடம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க எஸ்சிக்கு அதிகமா கொடுத்துட்டேன்னு நீங்க அவ்வளவு மாறுத்தட்டி பேசுறீங்க, மற்ற கம்யூனிட்டியில விட்டுட்டீங்க அப்படின்னு பேசுனாங்க. ஆனா அதை வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா எஸ்சிக்கு எந்த ஒரு இதுவுமே இத்தனை வருஷத்துல எந்த ஒரு ஆட்சிலையும் கொடுக்கல. அம்மா தனபால் அவர்களை கொண்டு வந்தாங்க, மற்றபடி வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் அப்படி இருந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. அந்த அளவுக்கு யாரும் முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. இல்ல, இன்னைக்கு மத ஒற்றுமை, ஜாதி தொகுதிகள்ல 234 தொகுதியில தனி தொகுதிகளை ஒதுக்கப்பட்டதுகள்லையும் கூட அந்த அந்த மந்திரி சபைகள்ல இடம் கொடுக்கல அப்படிங்கறதா, இடம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது.